அந்த காலத்துலலாம் நாங்கள் கிணத்து தண்ணி தான் போய் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போலாம் நல்லா தான் இருந்தோம். இப்போ இந்த ஆர்ஓ மிஷின் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கை கால் வலி, மூட்டு வலி பிரச்சனை. இப்போ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். சீரகத்தை வச்சு செக் பண்ணலாம், மஞ்சளை வச்சு செக் பண்ணலாம், ஆயிலை வச்சு செக் பண்ணலாம். விட்டமின் B12 இருக்கும். ஆர்ஓ வாட்டர்ல விட்டமின் B12. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம தண்ணி குடிச்சு தான் ஆகும். நம்ம வீட்டில் எல்லாருமே டெய்லியும் 2 லிட்டர் தண்ணியிலேருந்து 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிப்போம். ஓகேங்களா? அந்த குடிக்கிற தண்ணியில் என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்குது, அந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நம்ம வந்து வளங்கள் எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் குடிக்கிறதா சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கார்பரேஷன் வாட்டர் குடிக்கிறான்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு கோடி கணக்கில் போட்டு கட்டுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ரெயின் வாட்டர் ஃபில்டர் வச்சுருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தொட்டி மட்டும் ஒரு 10,000 லிட்டர் 15,000 லிட்டர் நிலத்தொட்டி இருக்கும். தொட்டிக்குள்ள விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றி அது ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் தண்ணி குடித்தாலும் சரி, அதாவது கார்பரேஷன் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, ஆற்றுல நமக்கு தண்ணியே போகிறதே இல்லைங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டையிங் ஃபேக்ட்ரி, கெமிக்கல் ஃபேக்ட்ரி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரைனேஜ் தண்ணி, நம்ம யூஸ் பண்ணுற குளிக்கிற தண்ணியிலேருந்து துணி துவைக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஓட வழியாக போய் திரும்ப ஆற்றுல தான் கலக்குது. திரும்ப அந்த தண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் முக்கால்வாசி இடத்துல பார்த்தீங்கன்னா பைப் உடஞ்சிரும். தண்ணி வர்றது கலரா, டஸ்ட்டா, தண்ணியில் வர பாக்டீரியா, வைரஸ், ஸ்மெல்லு, கலரு, ஸ்லோஸ் பாய்சன் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து போர் வாட்டரில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் கம்மியாயிருச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் விவசாயம் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் தண்ணி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயமே பண்ணுறாங்க. தான் பயிர் செய்த வாழைகளை எப்படியாவது காக்க வேண்டும் என எண்ணும் விவசாயி நீருக்கு பதிலாக சாக்கடை நீரை பாய்ச்சும் அவலமே விவசாய உலகின் நிதர்சனத்தை காட்டுகிறது. இன்னொன்று, இந்த டையிங் ஃபேக்டரி இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஓகே, நான் வந்து மழை தண்ணி தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இப்போ பெய்யறது எல்லாமே அமில மழைன்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதே சொல்லி தருவாங்க. ரெயின் வாட்டர் பிஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.6 இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து எல்லாமே வளங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது நான் சொல்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமே நம்ம இந்த ஜென்ரேஷன் இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வயசு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு 30 வயசு ஆன மாதிரி அவனோட ஆளோட தோற்றமே மாறிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, தண்ணியும் தான், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம ஒரு 90s கிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் எல்லாருமே நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே அல்கலைனா இருக்கிற ஃபுட்டு தான். அதாவது நம்ம காய்கறிகள் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், சாப்பிட்ட முக்கால்வாசி பொருட்கள் எல்லாமே அல்கலைனா தான் இருந்துச்சு. ஏன்? கிணத்து தண்ணி தான் நம்ம அதிகமாக குடிச்சிருப்போம். அதாவது அந்த காலத்தில் வந்து கிணத்து தண்ணி தான் நாங்களும் குடிச்சிட்டு தான் இருந்தோம். அதாவது கிணத்து தண்ணியோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 வரைக்கும் இருந்துச்சு. கிணத்து தண்ணி வந்து அல்கலைனா இருந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குமே ஒவ்வொரு பிஹெச் வேல்யூங்கிறது தேவைப்படுது. இப்ப பொதுவா ஆர்ஓ தண்ணி குடிச்சா கை கால் வலி, மூட்டு வலி வருதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயங்கள் இப்ப நான் சொன்ன விஷயத்துல வச்சே பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த காலத்துலலாம் நாங்க கிணத்து தண்ணி தான்ப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பலாம் நல்லா தான் இருந்தோம். இப்ப இந்த ஆர்ஓ மிஷின் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கை கால் வலி, மூட்டு வலி பிரச்சனை. இப்ப ஆஸ்பத்திரிக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவோம். அல்கலைன்னா என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வந்து நம்ம பிஹெச் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். பிஹெச்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இத வந்து 0ல இருந்து 14 வரைக்கும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7ங்கிறது நியூட்ரல். 7க்கு கீழ போயிருச்சுன்னா அசிட்டிக். 7க்கு மேல இருந்தா அல்கலைன். தமிழ்ல சொல்லணும்னா 7க்கு கீழ போச்சுன்னா தண்ணி வந்து அமிலமா மாறிடும். தண்ணி ஆகட்டும், காய்கறிகள் ஆகட்டும், எது வேணா. அதுல வந்து தன்மைக்கு தகுந்த மாதிரி அதுல வந்து அசிட்டிக் வந்து லெமன் எடுத்துட்டீங்கன்னா அசிட்டிக்கா இருக்கும். இதே காய்கறிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பீட்ரூட் எடுத்துட்டீங்கன்னா அல்கலைனா இருக்கும். இந்த மாதிரி தண்ணியோட பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா 6.5ல இருந்து 8.5 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட பிஹெச் வேல்யூ இருக்கும். இது எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு பக்கம் செம்மண் பூமி இருக்கலாம், ஒரு பக்கம் களிமண் பூமி இருக்கலாம். அந்த மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி பிஹெச்சோட வேல்யூ தண்ணியில மாறும். ஓகேங்களா? இப்ப பிஹெச்சோட வேல்யூ பாத்தீங்கன்னா 8.5 இருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது 3 பாயிண்ட் வரைக்கும் ஆர்ஓ மிஷின் வந்து குறைச்சிருது. இப்ப 8.5 இருந்ததுன்னா ஆர்ஓ ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் 5.5க்கு வந்துடும்.
இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் வாட்டர் வந்து 7.5 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4.5 கொண்டு வந்துரும். இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேஷன் வந்து உங்க தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 6.5 தான் இருக்கா, அதை ஃபில்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். அதாவது எந்த அளவுக்கு தண்ணி வந்து அசிட்டிக் ரேஞ்சுல மாற ஆரம்பிக்குதோ, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஆசிடா மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி நம்ம என்ன தண்ணிக்கு வந்து ஆர்ஓ மிஷின் போட்டிருக்கோம், கார்ப்பரேஷன் வாட்டருக்கு போட்டிருக்கோமா, இல்ல போர் வாட்டருக்கு போட்டிருக்கோமா, இந்த ஆர்ஓ மிஷின் எல்லாமே பாத்தீங்கன்னா போர் வாட்டருக்காக தான் கண்டுபிடிச்சது. இந்த போர் வாட்டர்ல இதுவுமே ஒரு லிமிட் இருக்கு. இந்த ஒரு லிமிட்டுக்குள்ள மட்டும் தான் ஒரு 3000 டிடிஎஸ் வரைக்கும் இல்ல 4000 டிடிஎஸ் வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆர்ஓ மிஷின் எல்லாமே கரெக்ட்டா ரன் ஆகும். அதுக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. ஒரு கெமிக்கல்ஸ் ஆகட்டும், ஒரு பெஸ்டிசைட்ஸ் ஆகட்டும், ஒரு இந்த சாய தண்ணி மாரிலாம் வந்து இந்த மாரிலாம் கலந்து வந்துட்டு இருந்துச்சு அப்டின்னா, அது கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? இதுல ஆரோ தண்ணி குடிச்சா கை, கால் வலி, மூட்டு வலி வருதுன்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னங்கிறத பிஹெச்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன். நீங்க கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குமே ஒவ்வொரு பிஹெச் வேல்யூ தேவைப்படும். ஓகேங்களா? ஒவ்வொரு பிஹெச் வேல்யூல ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.4 இருக்கும். ரத்தத்துக்கு தேவையான பிஹெச் வேல்யூ கிடைக்கல அப்படின்னா, எலும்புல இருக்கிற கால்சியத்த வந்து ரத்தம் வந்து எடுத்துக்கும். பிஹெச்சா எடுத்துக்கும். ரத்தம் வந்து எலும்பு மஞ்சள்ல தான் உற்பத்தி ஆகும். ரத்தம் சரியா உற்பத்தி ஆகாது. ரத்தத்துக்கு தேவையான பிஹெச் வேல்யூ கிடைக்கல அப்படின்னா, எலும்புல இருக்கிற கால்சியத்த வந்து பிஹெச்சா எடுத்துக்கும்னு சொன்னேன். இதுதான் மேக்ஸிமம் கை, கால் வலி, மூட்டு வலிக்கு வர்றதுக்குமான மேஜரான காரணம். பொதுவா சொல்லுவாங்கல்ல, அந்த சொல்றதுக்குண்டான காரணம் இதுதான். ஓகேங்களா? நீங்க சரியான உணவு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஆர்ஓ தண்ணி வந்து இந்த இது எடுத்தாலுமே, எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனா, நம்ம இந்த ஜெனரேஷன்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பைசியா டேஸ்ட்டாவும் சரி, வீட்ல எது செஞ்சாலுமே டேஸ்ட்டா இருக்கிற மாரி, அல்கலைனாலாம் இல்ல. டேஸ்ட்டா இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்துக்காகலாம் நம்ம சாப்பிடுறது கிடையாது. ஓகேங்களா? மெயினான விஷயமே அதுதான். அந்த ஒரு காரணத்தினால தான், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 2000க்கு அப்புறம் பொறந்த பசங்க எல்லாமே ஏஜ் அதிகமா இருக்கிற மாரி அவங்களோட தோற்றம்லாம் மாறிடுச்சு. நமக்கு 26 வயதே ஆகும் நிலையில் 40 வயது என அனைவரும் கருதுவதாக அவர் கூறியிருந்தார். ஜென் இசட் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பலர் தங்களுக்கும் இதே நிலைத்தான் என கூறி இந்த வீடியோவை பகிர்ந்தனர். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நியூஸ்ல வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Googleல டீட்டெயிலா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது, நம்ம உடம்பு வந்து அசிட்டிக் ரேஞ்சுல மாறாதது தான் இதுக்குண்டான காரணம். இது அதாவது அசிட்டிக் ரேஞ்சுல மாற ஆரம்பிக்கும்போது, சீக்கிரம் ஏஜ் அதிகமா இருக்கிற மாரி தோற்றம் மாறிருது. உடம்பு அல்கலைனா இருக்கும்போது, கொஞ்சம் யங்கா தெரியுமோ, கொஞ்சம் வந்து ஹெல்த்தியா இருப்போம். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம அசிட்டிக் ரேஞ்சுல நம்ம உடம்பு மாறும்போது, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் அதனோட ஷேப்பையே மாத்திக்குது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ஷேப்பையே மாத்திக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த ஜெனரேஷன் பசங்க இப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பொறக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து எந்த மாரி இருப்பாங்க? நம்மளோட தலைமுறைகள் வந்து எந்த மாரி ஆகும்? இப்ப கேஎம்சிஹெச்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2018, 19ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துச்சு. கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இங்க அளவுக்கு அதிகமா வராங்க. அதாவது பவானி, குமராபாளையம், பெருந்துறை இத சுத்தி இருக்கிற சரவுண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் வராங்க அப்படி மாரி சொன்னாங்க. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க போர் வாட்டர் யூஸ் பண்றதுதான். போர் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, அத சுத்தி இருக்கிறவங்க வந்து சாயப்பட்டற எல்லாமே பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், சாய தண்ணியெல்லாம் போருக்குள்ள விட்டுறாங்க. அந்த தண்ணிய நம்ம யூஸ் பண்ணும்போது, அது நமக்கு சீக்கிரமாவே கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆயிரும். இது வந்து கேஎம்சிஹெச்ல கிட்டத்தட்ட ஒரு 2018, 19லயே ஒரு நியூஸ்ல நியூஸ்ல வந்துச்சு. சாய மற்றும் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் கிணறு மற்றும் ஆழ்குழாய் கிணறுகளில் தண்ணீர் மாசுபட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. நில பாதிக்கிறதுனால அப்ப தண்ணி குடிக்கிற தண்ணியிலயும் கலந்துருது. மெயினா கேன்சர் வருதுங்க. எங்க ஊர்லயும் நிறைய பேருக்கு வந்திருக்குங்க. இந்த மாரி நம்ம வந்து வளங்கள அழிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய ஜெனரேஷன் நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அல்கலைனா இருக்கிற ஃபுட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அது கொஞ்சம் நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அல்கலைன் வாட்டர் பியூரிஃபையர் எல்லாமே இருக்கு. அல்கலைன் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 80 ரூ. 100 இருந்து ரூ. 500 வரைக்கும் விக்கிறாங்க. அது எப்படின்னு விக்கிறாங்க தெரியுங்களா? ரிச் அல்கலைன் வாட்டர்ன்னு விக்கிறாங்க. அல்கலைன் வாட்டர் அந்த பேர் பாத்தீங்கன்னா, ரிச் அல்கலைன் வாட்டர். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோன் வாங்குனா கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரூ. 15,000 ரூ. 20,000 குறையில்லாம ஒரு ஃபோன் வாங்குறது இல்ல நம்ம. ஆனா ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்களும் குடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. உள்ளுக்குள்ள கட் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்கிறது இல்லைங்க. காப்பர் ஃபில்டர் வீடியோலாம் போய் போட்டிருப்போம் பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல எப்படி எத சொன்னா நீங்க ஈஸியா வாங்கிருவீங்க அப்படிங்கிறத தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் வந்து யோசிச்சு ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்குங்க. திரும்ப அந்த அல்கலைன் பத்தியே சொல்றேன். அதாவது இந்த அல்கலைன் வாட்டர் பியூரிஃபையர் எல்லாமே இருக்கு.
ஆரோ வாட்டர் நார்மல் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ரேஞ்சில் இருக்கும்போது ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா 20% நம்ம உடம்புல கம்மியாக இருக்குமாமா. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்கலைனார் நம்ம உடம்ப வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாக அது ஈக்குவல் ஆகிக்கும் அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலா ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து கொடுத்து சொல்லணும்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லலாம். ப்ராக்டிக்கலா வந்து ஒரு 2-3 விஷயம் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்ப ஒரு டம்ளர்ல ஆரோ வாட்டரும் இன்னொரு டம்ளர்ல வந்து பாத்தீங்கன்னா அல்கலைன் வாட்டரும் வச்சிருக்கேன். இந்த ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆயிலை வந்து மிக்ஸ் பண்றேன். பண்ணும்போது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரோ வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அப்படியே தான் நிற்கும். அல்கலைன் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டிசால்வ் ஆயிடும். அதாவது தண்ணியில வந்து ஒரு துகள்களை ஆயிலோட துகள்களை ஒரு துகள்களை பல துகள்களா பிரிச்சிருது. அது எத்தனையா பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், வரல. ஆயில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து சமைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த அல்கலைன் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயில் வந்து பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆயிடும். அதே மாதிரி டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் இருக்கு பாத்தீங்களா, மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். சீரகத்தை வச்சு செக் பண்ணலாம், மஞ்சளை வச்சு செக் பண்ணலாம், ஆயிலை வச்சு செக் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ற மேக்ஸிமம் இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்கலைனா தான் இருக்கும். இந்த அல்கலைன் வாட்டர்ல விட்டமின் B12 இருக்கும். நான் இதை சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே கம்பல்சரி நான் ப்ரூஃப் கொடுப்பேங்க. அந்த லேப் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கேன். அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வீடியோவோட அட்டாச் பண்றேன், இல்லைன்னா தனியா இன்னொரு வீடியோல போடுறேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் ஆகட்டும், சீரகமாகட்டும், சீரகத்தை தண்ணியில ஊற வச்சு குடிச்சா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு வெயிட் லாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் வந்து அல்கலைன் வாட்டர்ல அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாவே நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரேட் ஆயிடும். இதனால நிறைய நோய்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல காமிக்கிறேன் பாருங்களேன். நமக்கு வந்து சுகருக்காகட்டும், கை கால் வலி மூட்டு வலி பிரச்சனையாகட்டும், ரத்த சோகையாகட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் நாங்க நெட்ல சர்ச் பண்ணா வருது. அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நம்ம ஹெல்த்துக்கு அல்கலைன் வாட்டர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற விஷயத்த நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம காய்கறி பழங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்றதுக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா லிக்விட்லாம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அது வந்து சேம் இந்த அல்கலைன் மெத்தட்ல தான். இந்த அல்கலைன் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் காய்கறி பழங்களை ஊற வச்சுட்டு இந்த ரன்னிங் வாட்டர்ல கிளீன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50% கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இல்ல உங்களுக்கு 90% வந்து கெமிக்கல்ஸ் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சமா பேக்கிங் சோடா ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் 90% பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ரன்னிங் வாட்டர்ல கிளீன் பண்ணணும். சரிங்களா? அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு அல்கலைன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை நம்ம யூஸ் பண்றோம். இதே நம்ம ரெகுலரா இந்த அல்கலைன் வாட்டர் நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல எவ்வளவு கழிவுகள் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஒரு 20% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வருது. அல்கலைன் வாட்டர்ல என்ன மாதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, அல்கலைன் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது கால்சியம், மெக்னீசியம் இருக்கும் தண்ணியில. டிடிஎஸ், பிஹெச் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நார்மல் ஆர்ஓ தண்ணிக்கு கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஆனா வந்து குடிக்கிறதுக்குண்டான லெவல் தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விட்டமின் B12 இருக்கும். ஆர்ஓ வாட்டர்ல விட்டமின் B12 இருக்காது. எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரூ. 1000 வருது. இதுல ஆர்ஓ வாட்டரும் எடுத்துக்கலாம், அல்கலைன் வாட்டரும் எடுத்துக்கலாம். இதுல ஏன் நான் 2 ஆப்ஷனுமே நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா காரணத்தோட தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அல்கலைன் வாட்டர்ல ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. அதை நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா டீட்டெயிலா வீடியோ போயிட்டே இருக்கு. அதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஓடிடும். நாங்க எடிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எங்கால் எடிட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோல எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அதாவது லேப் ரிப்போர்ட், இந்த அல்கலைன் வாட்டரோட லேப் ரிப்போர்ட் அட்டாச் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.